இன்றைய மன்னா சகரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 9வது வசனம். சகரியா 4:9. செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். நேற்று தினத்துல பார்த்தோம், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய். இந்த வசனம் சொல்கிறது, செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவனுடைய கைகளே கட்டி முடிக்கும். செருபாபேலுக்கு கர்த்தர் ஒரு பணியை கொடுத்திருந்தார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிற ஒரு வேலை, அதுக்கு அஸ்திபாரம் போடப்பட்டுருச்சு. ஆனா அந்த வேலை நடந்து முடியுமா? பல விதமான தடைகள், பிரச்சனைகள் வந்த போதிலும் கர்த்தருடைய வார்த்தை என்ன வந்ததுன்னா, அவனுடைய கைகள் அஸ்திபாரம் போட்டது, அவனுடைய கைகளை கட்டி முடிக்கும். இன்னைக்கு கூட உங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய திட்டமிட்டிருக்கிறாரோ அது உங்களை கொண்டே செய்வார். உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, உங்க மூலமாக உங்க குடும்பத்திலும் சரி, கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. அநேகருக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். ஒருவேளை நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம், என்னால என்ன பிரயோஜனம் இருக்கிறது, நான் யாருக்காவது உதவியா இருக்கிறேனா, என் வாழ்க்கை உண்மையாவே ஆசீர்வாதமா இருக்கிறதா, இப்படி பல கேள்விகள் இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், செருபாபேலுக்கு முன்பாக பெரிய பர்வதம் வந்தாலும் சமபூமி ஆகும். கர்த்தரால் அழைக்கப்பட்ட உங்க வாழ்க்கையில, கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கையில என்ன தடைகள் வந்தாலும் கர்த்தர் அதை நீக்குவார். உங்களை கொண்டே காரியங்களை ஜெயமாக்குவார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவர், இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. எங்களை கொண்டு ஆரம்பித்ததை நீர் எங்களை கொண்டே நிறைவேற்ற போகிறதுக்காக நன்றி. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாய், உற்சாகத்தின் நாளாய், பலப்படுத்துகிற நாளாக இருக்கட்டும், நன்மை செய்கிற நாளாக இருக்கட்டும். ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.